பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்புள்ள இந்த நேரம் நீங்க ஒன்று நினைக்கிறீங்க, ஆனால் வாழ்க்கை வேற விதமாக டிசைன் பண்ணுதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா வாழ்க்கையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய கஷ்டங்கள் நீங்கள் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, நிறைய தொல்லைங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தில் நீங்கள் சிறப்பான பலன்கிறது பெறக்கூடிய வாய்ப்பு தான் இந்த வார காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது. முன்னாடி இருந்த கோபங்கிறது இந்த நேரம் இல்லை, கொஞ்சம் உணர்ச்சிப்படுறதும் கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே தன்மையாக தான் நடந்துட்டு வரீங்க. எதிரியை கண்டா கூட ஒரு அடி விலகி தான் போகிறீங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே யாருக்கிட்டையுமே நீங்கள் அதிகம் கவனம் செலுத்துறது இல்லை. ஏன்னா நிறைய கஷ்டம் நிறைய நஷ்டம் நீங்கள் சந்திச்சுட்டே வரீங்கன்னு சொல்லலாம். உண்மை என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுருக்கிறீங்க. சொந்த பந்தம் இல்லாமல் யார், நண்பர்களாக யாருங்கிறது பெரும்பாலும் உணர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த நேரம் விருச்சிக ராசி அன்புகள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே பண தேவை உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது. அது எப்படியாவது நீங்கள் பூர்த்தி செய்யணும் தான் படாத பாடுபட்டுகிட்டே இருக்கிறீங்க. இந்த நேரம் தொடர்ந்து நீங்கள் பண விஷயத்தில் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பான முன்னேற்றம் காத்திருக்கக்கூடிய நேரமாகவும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்குறது வேண்டாம். கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்காக எந்த விஷயத்துக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த விஷயத்துக்காக கொஞ்சம் பயன்படுத்த முடியாது. அதனால் கடன் வாங்குறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொந்தமாக வீடு கட்டணும், வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட சொந்தமாக வீட்டுக்கு போகணும், வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. அதுவுமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல போராட்டம் நீங்கள் கூட நேரம், தாய் வழியில் ஏற்பட்டிருந்த பல மனசாவும் நீங்கள் கூட நேரம், நண்பர்கள் உறவினர் வகையிலுமே இந்த நேரம் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரதாலும் சிறப்பான பலன் கிடைக்கும். அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தாங்க இந்த நேரம் செஞ்சுட்டு வந்தால் போதுங்க, சிறப்பான பலன் கண்டிப்பாக உண்டு. செவ்வாய்க்கிழமை நாட்களில் மாலையில் பைரவருக்கு மெழுகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் விருச்சிக ராசி அன்புகளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா அஷ்டமி திதிகளிலும் முடிஞ்சவங்க பைரவருக்கு விரதம் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை நாட்களில் அஷ்டமி திதி இணைஞ்சு வரக்கூடிய நாட்கள்லாம் இன்னும் சிறப்பு தான். குறைஞ்சது ஒரு 21 அஷ்டமி தொடர்ந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய பல சங்கடம், தொழில் வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய பல பிரச்சனை நீங்கள் கூடிய வாய்ப்பு. 6 தேய்பிறை அஷ்டமிகளை பைரவருக்கு சிவப்பு நிற அரளிப்பூவால் வழிபட்டு வந்தீங்கன்னா பல நல்ல பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. விருச்சிக ராசிக்காரங்க மேலுமே பொருளாதார மேன்மை கொஞ்சம் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்றைக்குமே மறக்காத விஷயம், செவ்வாய்க்கிழமை நாட்களில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பணம் செஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது தான். மாதம் வரக்கூடிய இந்த சஷ்டி கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமான வழிபாடு செய்ய பாருங்கள். மாதம் நீங்கள் வழிபட முடியலைனாலுமே தொடர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களாவது நீங்கள் முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே 9ஆம் இடத்துல இருந்த சூரியன் வார தொடக்கத்திலேயே 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு வராரு. ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வர்றது கண்டிப்பாக முன்னேற்றம் காத்திருக்குது. மனசு தளர விடாமல் முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் தாங்க. எடுத்தெடுப்புலேயே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக முடியாது. கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், முன்னேற்றம் கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு பல வகையில் முன்னேற்றம் காத்திருக்குது. அதாவது முயற்சி கொடுத்தீங்கன்னா முன்னேற்றம் காத்திருக்குது. தொழிலில் லாபம் இந்த நேரம் சிறப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நிறைய வீட்டு விசேஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் பலருடைய வீட்டு விசேஷங்களில் சொந்த பந்தங்களுடைய விருந்து மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்குமே பார்க்க கொஞ்சம் இல்லாமலாம் இல்லை, ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். குரு உங்களுக்கு தனராசின்னு சொல்லக்கூடிய சொந்த ராசியை பார்க்குறதால ஏதாவது ஒரு வகையில் உங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை தான். பணம் சம்மந்தப்பட்ட வருமானம் கைக்குங்கிறது இந்த நேரம் வந்துடும். கையை கடிக்கிற சூழ்நிலை இல்லை, செலவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு அவசியம் இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாங்க. வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று, கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாத செலவு அதிகக்கூடிய நேரம். அதனால தான்
இந்த நேரம் கடன் வாங்குறது வேண்டாம். கடன் வாங்குனீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்துக்காக கடன் வாங்குனீங்களோ, அதுக்காக செலவு செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. செலவு விஷயத்துல கவனமா இருங்க. கடன் நீங்க கொடுக்கறதும், வாங்குறதுலயும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அதே சமயத்துல தந்தையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனை இந்த நேரம் இருக்குது. அதனால நீங்க அதிகப்படியான வாக்குவாதம் அவங்ககிட்ட செய்யறது வேண்டாம். உங்களுடைய உடல்நலத்திலயும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. பேச்சில் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டாம் அவசியங்கிறது இல்லை. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. தந்தைக்கு காரணம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறாரு. தந்தை வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் உண்டுங்க. உயர்வான நிலை அடையக்கூடிய வாய்ப்பு தான். செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வரும். என்ன ஒன்று இந்த நேரம் நீங்கள் சம்பாரிச்ச பணம் கையில் நிற்கலையேங்கிற ஒரு வார்த்தை தான். ஆனாலுமே தொழில் வளங்கிறது நீ வளரக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு. தந்தை வழியில் உதவி காத்திருக்குது. நிறைய பேர் தந்தையோட தொழிலை எடுத்து நடத்தணும்னு நினைப்பீங்க. அதுவுமே நடக்கக்கூடிய சூழ்நிலை தான். பூர்வீக சொத்து மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வழியிலையும் பல நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி அன்பு பாசம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அரசு வேலை சம்பந்தமாக முயற்சி செஞ்சால் கூட இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில், கௌரவம் இது எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குதுங்க. கடுமையான உழைப்பு, அதனால பாராட்டு கிடைக்கும். மற்றவங்களுக்கு எல்லாமே முன்னுதாரணமாக வர போறீங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்குன்னு ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்க போறீங்க. மரியாதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு சூரியன் கேதுவோடு சேர்க்க 10வது வீட்டு இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடுமையான உழைப்பு தர மாதிரி தான் இருக்கும். ஆனால் உழைப்பால் பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஏதோ ஒரு சக்தி உங்களை இயக்குதுன்னு சொல்லலாங்க. அதாவது உங்கள் குல தெய்வம் உங்கள் பின்னாடி நின்று உங்களை இயக்குதுன்னு சொல்லலாம். அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலையும் நிம்மதி உண்டாகும். பண வரவு சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களுமே நெருக்கடிங்கிறது இல்லை. ரொம்ப நாள் கனவு நனவாகும். எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். நிறைய பேர் புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்குமே நிறைய வாய்ப்பு காத்திருக்குது. வேலை தேடக்கூடியவங்களா இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும். வேலையில் பல பிரச்சனை நீங்கள் கூட நேரம் தான். நீங்கள் எதிர்பார்க்குற இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. கல்வி நிலையிலுமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம். குடும்பத்துலையுமே பிரச்சனைங்கிறது இல்லை. கொஞ்சம் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை தான். ஆனால் பெருசுப்படுத்தாமல் விட்டு அதுவுமே சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் வழியிலையும் நல்ல மாற்றம் காத்திருக்குது. புதுசாக சொத்து வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு சிறப்பு தான். தாய் வழி உறவு வகையில் ஆதரவு கிடைக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தாய் வழி உறவு வகையில் இந்த நேரம் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புண்டு. ரொம்ப நாளைக்கு பின்னாடி நீங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போறீங்கன்னு சொல்லலாம். ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. குடும்பத்திலுமே இனி அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் பல நெருக்கடி இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கும். எதை தொட்டாலும் நெருக்கடியாக இருந்துட்டு வந்தவங்களுக்கு கூட அந்த நெருக்கடி நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவுகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பகங்கிறது அதிகமாக தான் இருந்திருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு. அதுவுமே தாய் வழி சகோதரி உறவு வகையில், சொந்த பந்த உறவு வகையில் கூட இந்த நேரம் பகைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நீங்கள் கூட நேரமாக அமைஞ்சிருக்குது. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால ரொம்ப நாளைக்கு பின்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். பணம் வருமானம் சிறப்பாக இருக்குது. வியாபாரம், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலுமே நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் நிம்மதியான தூக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. மனசில் சந்தோஷம் கிடைக்க போகுது. சிலருக்கு புதுசாக இடம், வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது. வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையிலுமே இந்த நேரம் ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். குடும்பத்திலையுமே குழப்பங்கிறது இல்லை. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்காவது இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைங்கிறது வரப்போகுதுன்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் நினச்சது நடக்கும். ஆனால் வேகமாக செயல்படுறதை விட விவேகமாக செயல்படுறது தான் நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சி செய்ய போகிறீங்க. எதிர்ப்பு போட்டிங்கிறது இந்த நேரம் இல்லை. எதிரிகள் தொல்லையும் இல்லை. அதனால் தாராளமாக முயற்சி செய்யலாம். வெளிநாட்டு முயற்சி செஞ்சிங்கன்னா கூட சிறப்பாக இருக்குது. வேலை தேடி வரக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு பின்னாடி வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றம் நீங்கள் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். எதிர்வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் தயங்காமல் உங்கள் திறமையை வெளிக்காட்ட பாருங்கள். உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வாகனம் வாங்குவீங்க. புது வீட்டுக்கு குடி போகுவீங்க. எங்கே போனாலும் செல்வாக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. எதிர்ப்பாலின வகையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க.
இந்த நேரம் உங்களுக்குமே சிறப்பான நேரம் தான். மாணவர்களுக்காக இருக்கட்டும், கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இந்த நேரம் சிறப்பான நேரமாக உண்டாக போகுது. நிம்மதியான சூழ்நிலை நீங்கள் உணர போறீங்கன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.